வணங்கான். அதற்கு முன்னாடி பாலா. தமிழ் சினிமாவில் பரிசோதனை முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தது ஒரு சில இயக்குநர்கள் தான். 80ஸ்லையும் 90ஸ்லையும் ஹீரோக்கள்னு பார்த்தா உலகநாயகன் கமலஹாசனை தவிர வேறு எந்த ஹீரோவும் பரிசோதனை முயற்சியெல்லாம் ஈடுபடவே இல்லை. ஸோ அப்படி ஒரு சில இயக்குநர்கள் ஒரே ஒரு ஹீரோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையில் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் கூட இவங்கெல்லாம் பெரிய தலைப்பா, இவங்கெல்லாம் கீழே விழுந்தாலும் அடுத்த படம் வேறு ஏதோ பண்ணி மேலே வந்துடுவாங்க, நம்ம முதல் படத்தில் எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நிறைய இயக்குநர்கள் தயாரிப்பாகலாம் அங்கே காலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஆனால் ஒரு இயக்குனர் வந்தார், அந்த ஒரே பட்டத்தின் மூலம் முதல் படத்துலேயே ஒரு பரிசோதனை முயற்சி பண்ணலாம்பா, தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சலாம் அப்படின்னு முடிவு பண்ண வச்ச ஒரு படம் சேது. அந்த இயக்குனர் பாலா. உங்களுக்கே தெரியும், சியான் விக்ரம், அந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பாலா அடுத்தடுத்து நந்தா, பிதாமகன், நான் கடவுள், அவன் இவன், பரதேசின்னு தெரிக்க விட்டார், மிரள விட்டார். அவர் ஹீரோக்கள் எல்லாருமே அவர் படத்தில் நடித்தாங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. சொல்லுவாங்களே பாரதிராஜாவை கல்லை கூட நடிக்க வைப்பார் என்று, அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஓரமாக ஒதுக்கி வச்சு நடிக்கவே தெரியாதுன்னு சொன்ன ஹீரோக்கள்லாம் இன்றைக்கி இந்தியாவின் சிறந்த நடிகர்களாக உருவாகியிருக்காரு. அதுக்கு உதாரணங்களாக விக்ரம், சூர்யா இவங்களை சொல்லலாம். ஏன் இன்னைக்கு விஷால் சிறந்த நடிகர், இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு ஒரு படம்னா அது அவன் இவனை சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட பாலா இப்போ வணங்கான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் விஜய் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலே 28 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். இப்போ தான் ஒரு சில வெற்றியில் கொடுத்து வர்றாரு. அந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னு போராடிட்டு இருக்கார் மனுஷன். ஸோ அப்படிப்பட்ட அருண் விஜய்க்கு இந்த வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. இத்தனைக்கும் சூர்யா நடிக்கதா இருந்து இன்னும் நடித்து அப்புறம் வெளியே போயிட்டார். இப்போ அருண் விஜய் வந்திருக்காரு. பாலாவோட பழைய ஃபார்மேட்லாம் எடுபடுமா அப்படிலாம் நிறைய டாக் வச்சு ஸ்னீக் பீ கூட ரொம்ப சுமாராகுதுபா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்குனா நேற்று படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே எல்லா காட்சிகளையும் படம் வேற லெவல், சூப்பர், தாறுமாறு, மொத்தத்தில் படம் சொதப்பில், பாலா தப்பிச்சிட்டாரு, பாலா எஸ்கேப் ஆயிட்டாரு, அருண் விஜய்க்கு வேற படம், லைஃப் டைம் படம் அருண் விஜய்க்கு அப்படின்னு எல்லாருமே ஒரு சேர கொண்டாடுறாங்க. எங்கேயுமே வணங்கானுக்கு பெரிய அளவில் நெகட்டிவிட்டியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு வெற்றியை ஒரே படத்தில் கமர்ஷியலாகவும் வெற்றி, சிறந்த நடிகருங்கிற பேரையும் அருண் விஜய்க்கு வாங்கி தந்திருக்காரு நம்ம இயக்குனர் பாலா. ஸோ கண்டிப்பாக வணங்கான் வெற்றியை அவர் அறுவடை பண்ணிவிட்டார். அந்த வெற்றியின் ருசியை அவர் அனுபவிக்கட்டும். ஸோ அருண் விஜயோட அடுத்தடுத்த படங்களுக்கான எதிர்பார்ப்பு பிசி ஆடியன்ஸில் இப்போவே அதிகமாகிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே பாலாவோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. 2K கிட்ஸுக்கும் பாலானா ஒரு மெர்லான் டைரக்டர் தான்பா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிருச்சு இந்த வணங்கான் படம். ஸோ நீங்கள் வணங்கான் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.